ஓகே, ஜோஷுவா சொல்லுவார், எனக்கு கிவ் மீ த மவுண்டன்ஸ், ஐ வில் கோ அண்ட் ஃபைட் த ஜயன்ட்ஸ். ஓகே, அந்த மவுண்டன்ஸ் தான் ஹெப்ரோன். சரி, let's go. Second, why Hebron is significant. ஓகே, ஹெப்ரோன் ஏன் சிக்னிஃபிகண்ட்னா, ஹெப்ரோனில் தான் தாவீது ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டார். ஹெப்ரோனில் தான் ராஜாவாக தாவீது அபிஷேகம் செய்யப்பட்டார். ஆமென். அவர் 30 வயசு இருக்கும்பொழுது ராஜாவானார். David was the king at the age of 30. ஆக்சுவலி தாவீதோட ராஜா ஆகின கதை எப்படின்னா, அவர் யூதாவுடைய கோத்திரத்துக்கு மட்டும்தான் ராஜாவாகினார். அவர் யூதா கோத்திரத்துக்கு மட்டும்தான் ராஜாவாக இருந்தார். முழு இஸ்ரேலுக்கே அவர் ராஜா இல்லை. ஓகே ஓகே, முழு இஸ்ரேலுக்கு அவர் இன்னும் ராஜா ஆகலை. அவர் யூதா கோத்திரத்துக்கு மட்டும்தான் ராஜாவாக நியமிக்கப்பட்டார். ஏன்னா தாவீது காலத்தில் 2 பிரிவு இருந்துச்சு, நார்தர்ன் கிங்டம், சவுதர்ன் கிங்டம் சொல்லி. கிழக்கு ராஜ்யம், மெக்கு ராஜ்யமா? ஓகே, நார்தர்ன் கிங்டம், சவுதர்ன் கிங்டம். அப்போ சவுதர்ன் கிங்டம்க்கு தான், சவுதர்ன் கிங்டம் அது ஜூடா, சவுதர்ன் கிங்டம் வந்து ஜூடா. ஜூடாக்கு மட்டும்தான் அவர் ராஜாவாக நியமிக்கப்பட்டார், அபிஷேகம் நியமிக்கப்பட்டார். ஓகே ஓகே. ஸோ இப்படி எப்படின்னா, தாவீது வந்து எப்படி ராஜானார், எப்படி ராஜான்னு தெரியுமா? சவுல் ராஜாவும் அவருடைய மகனாகிய யோனாதான் 2 பேருமே யுத்தத்தில் இறந்துருவாங்க, யுத்தத்தில் கொலை செய்யப்படுவார்கள். அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு தாவீது வந்து ராஜாவாக நியமிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார். அடுத்த கேண்டிடேட் அவர் தான். சரியா? ஓகே. அப்போ அவருடைய இருதயம், ஆண்டவர் அவர் இருதயத்தை பார்த்து தாவீது என்ன செஞ்சார், ராஜாவாக நியமித்தார். அப்போ அங்கே ஒரு காரியம் வருது, இவருக்குள்ளே ஒரு போராட்டம் வருது. ராஜா அவர் கேட்குறாரு ஆண்டவரே, நான் எங்கேருந்து போகணும் அப்படின்னு. இங்கேருந்து நான் எங்கே போகணும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ யூதாவுக்கு போ, ஹெப்ரோனுக்கு போ. ஹெப்ரோனில் யூதாவுடைய ராஜ்யம், அது யூதாவுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் நீ ராஜாவாக நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த ஹெப்ரோன் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் வந்து, இந்த ஹெப்ரோன் தான் வந்து காலேப் வந்து ஜோஷுவாட்ட கேட்டார், எனக்கு அந்த மலைகளை கொடுங்க, ஹெப்ரோன் மலையை கொடுங்க, நான் போய் அங்கே இருக்கிற எதிரிகள்லாம் சாகடிக்கிறேன், அந்த இருக்கிற ராட்சரிகள்லாம் சாகடிக்கிறேன்னு சொல்லி காலேப் போனார். 80 வயசில் ஏறினார், மலைக்கு ஏறினார். அந்த இடம் தான் இது. அது கடைசியில் அந்த ஹெப்ரோனு காலேப்புக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டுச்சான். சரியா? ஓகே. அங்கே இருக்கிற ராட்சசிகளை அவர் ஜெயிச்சு பிற்பாடு அந்த ஹெப்ரோனே வந்து காலேப்புக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. சரியா? ஸோ அதுக்கு முன்னுக்கே நம்ம ஆபிரகாம் வந்து அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டார். ஹலோ யா, அப்போ ஆபிரகாம் வந்து ஏற்கனவே போயிட்டு வந்த இடம். பிற்பாடு இந்த காலத்தில் என்ன, அது காலேப்புக்கு வந்து கொடுக்கப்பட்ட. ஜோஷுவா சொல்லுவார், எனக்கு கிவ் மீ த மவுண்டன்ஸ், ஐ வில் கோ அண்ட் ஃபைட் த ஜயன்ட்ஸ். ஓகே, அந்த மவுண்டன்ஸ் தான் ஹெப்ரோன். ஓகே, அது பிற்பாடு காலேப்புக்கே அது கொடுக்கப்பட்டது. ஓகே, அதுக்கு முன்னுக்கு ஆபிரகாம் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு வந்துட்டார்.
ஏன்னா அந்த டைம்லாம் ஆபிரகாம் உயிரோட இல்லை. அவர் வாழ்ந்த நாட்களில் இந்த இடம்லாம் அவர் போயிட்டு ஜலாஞ்சலாம் போயிட்டு ஓகே, ஆபிரகாம், சாரா, ஈசாக், ரெபேக்கா, ஜேக்கப் இவங்க எல்லாமே ஓகே அவங்கள அடக்கம் பண்ண இடம். ஓகே ஓகே சரி. எப்ரோன் என்றால் என்ன அர்த்தம்? எப்ரோன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? எப்ரோன் என்று சொன்னால் a place of fellowship, ஐக்கியப்படுகிற இடம், இணைக்கப்படுகிற இடம். வாவ், சரியா? அப்போ இணைக்கப்படுகிற இடம் தான் எப்ரோன்.